முருகனை உணர்ந்த ஒரு தருணம். இந்த பதிவை நான் இன்று பதிவிட காரணம், என் வாழ்க்கையில் அவன்தான் எல்லாமே என்று மனம் முழுக்க உணர்ந்த ஒரு தருணத்தை உங்களுடன் பகிர வேண்டும் என்பதற்காக. என் கணவர், என் 2 பிள்ளைகள், நானாக 4 பேர் சேர்ந்து கோயம்புத்தூர் மருதமலை முருகன் கோயிலுக்கு செல்ல திட்டமிட்டோம். அது என்னுடைய முதல் ரயில் பயணம். ரயிலில் எப்படி ஏற வேண்டும், எந்த கம்பார்ட்மெண்டில் ஏறலாம் என்பதெல்லாம் எனக்கு தெரியாத ஒரு நிலை. ரயில் வந்தது. கம்பார்ட்மெண்ட் எண்ணை தேடிக்கொண்டிருந்த போது நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு குழப்பமான தருணத்தில் ஏதாவது ஒரு கம்பார்ட்மெண்டில் ஏறிவிடலாம் என்று என் கணவரும் என் பெண் பிள்ளையும் ஏறிவிட்டார்கள். அதற்குள் ரயில் நகர ஆரம்பித்து விட்டது. நான் மற்றும் என் மகன் மட்டும் பிளாட்ஃபார்மில் நின்றுவிட்டோம். ரயில் நம் கண்முன்னே புறப்பட்டு சென்றது. அந்த தருணம் பயம், பதட்டம், குழப்பம் எல்லாம் ஒன்றாக வந்து நின்றது. ஆனால் இருவரிடமும் கைபேசி இருந்ததால் தொடர்பில் இருந்தோம். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டோம். அந்த நேரத்தில் அங்கே இருந்த ஒரு ரயில்வே இன்ஸ்பெக்டர் எங்களை அணுகி, கவலைப்படாதீங்க, ஈரோடு பஸ் பிடிச்சு போங்க. இந்த ரயில் ஈரோட்டில் நின்றப்போ உங்கள் குடும்பத்தினரை அங்கே சந்திக்கலாம் என்று நம்பிக்கை கொடுத்தார். அந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஒரு பெரிய தைரியம். நான் மற்றும் என் மகன் ஜங்ஷன் சென்று அங்கிருந்து ஈரோடு பஸ்ஸில் பயணத்தை தொடங்கினோம். அந்த பயணத்தின் போது என் மனம் முழுக்க ஒரே எண்ணம், முருகா, உன்னை பார்க்கணும்னு தானே வந்தேன், உனக்காகத்தானே குடும்பத்தோட வந்தேன், ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? கண்ணீரோடு அந்த பஸ்ஸில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில், அந்த நொடி, ஒரு பெரிய சுவற்றில் வேலும் மயிலும் உடன் முருகனின் படம். அதன் கீழ் எழுதப்பட்டிருந்த ஒரே ஒரு வாசகம், யாமிருக்க பயமே. அந்த நொடி என் உள்ளம் அமைதியடைந்தது. என் முருகன் என் கூடவே இருக்கிறான். என்னை அவன் பார்த்துக்கிட்டேதான் இருக்கான். அதை நான் வார்த்தை இல்லாமல் உணர்ந்த தருணம் அது. ஈரோடு பஸ்ஸில் பயணம் செய்து நானும் என் மகனும் ஈரோடு பஸ் நிலையத்தை சென்றடைந்தோம். அங்கு என் கணவரையும் என் மகளையும் சந்தித்து நடந்த அனைத்தையும் கூறினோம். பிறகு நால்வரும் ஒன்றாக சேர்ந்து மருதமலை முருகன் கோவிலை சென்றடைந்தோம். முருகனை உளமாற தரிசித்து வீடு திரும்பினோம். இந்த அனுபவத்தை ஒரு மாலையாக முருகனுக்கு சமர்ப்பித்து உங்களோடு, எங்கள் யூடியூப் குடும்பத்தோடு பகிர வேண்டும் என்று மனம் விரும்பியதால் இதை உங்களிடம் என்று பகிர்கிறோம். உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் கமெண்ட் செய்யவும்.